கரெக்டா மாத்தி கொண்டு வர முடியுமா உங்களால? Whose book முடியும் is சார். This is. Whose book this is this? பேரு ஜம்பிள்டுன்னு பேர் எழுதிக்கிங்க. இந்த வேர்டு ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஒரு வாக்கியம் அமைக்கிறது வந்து ஆங்கிலத்தை பொறுத்தவரை தமிழ் மாதிரி ஒரு இந்திய மொழிக்கும் ஆங்கிலம் மாதிரி ஒரு அந்நிய மொழிக்கும் பெரிய வேறுபாடு இருக்க. நம்ம திருப்பி தப்பு பண்ணுவோம்னா எந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் போறது எந்த வார்த்தையை பின்னாடி போடுறது. கிளாஸ் நம்பர் 3 and 4 பண்ணிருப்போம். கம், டூ கம், ஐ டூ கம், ஐ டூ நாட் கம், டூ ஐ கம், வென் டு ஐ கம், வேர் டு ஐ கம்னு ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போயிருப்போம். ரைட்? இப்ப இத வந்து இப்ப சொன்னாங்க, திருப்பி சொல்லுங்க. இப்ப ஒருத்தர் கரெக்டா சொன்னாங்க. Whose book is this? Is this? Whose book is this? ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இது மாதிரி ஜம்பிள்டு கொடுத்தாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரே இதுல உங்களால வந்து பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்ண கொண்டு வந்துட்டீங்கன்னா இது மறக்கவே மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். இப்படி நான் ஒண்ணு கொடுக்குறேன். Why are you late? எவ்வளவு பாருங்க. Why are you late? Are you late? Are you late? Why are you late? Why are you late? Why are you late? இன்னும் கொஞ்சம் கஷ்டமா உள்ளது கொடுக்குறேன். நீங்க பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம். உங்க நோட்ஸ்லயே வொர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லலாம். Is there anyone help me? Is there anyone to help me? Anyone help to me? Is there anyone help to me? இல்ல அது லைட்டா மாத்தி ஆல்ரெடி ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. ஸ்பான்சர் மேம் லைட்டா சேஞ்ச் பண்ணும். சொல்ல முடியுமா? Is there அவர் சொல்லிட்டாரு. Anyone is there? Is there anyone? கரெக்ட்டா சொல்றாரு. Yes sir. Is there anyone to help me? Help me. Yeah, I told. Yes, இல்ல அந்த 2 நீங்க தள்ளி போட்டீங்க. 2 தள்ளி போட்டீங்க. To help me. Okay. Is there any help? Is there anyone to help? Anyone to help me? Is there anyone to help me? Help me. இது என்னன்னா இப்படி தான் இந்த ஃபார்மட் இருக்கும். இந்த ஃபார்மட்டை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு நான் ஈஸியா ஒண்ணு கொடுக்குறேன். Do you know the answer? Super. Do you know the answer? அவ்வளவுதான். Do you know the answer? Do you know the answer? Do you know the answer? Anyone help me? Do you know? Is there anyone to help me? I will note பண்ணிக்கீங்க. Do you know the answer? Answer. Anyone help me? All right. I do not know his name. Very nice. Very nice. I do not know his name. இந்த ஃபுல் ஸ்டாப் எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வச்சு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இது क्वेश्चन இல்ல. I do not know his name. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். Mother. நல்லா பாருங்க. My mother is a great cook. My mother is a great cook. My mother is a great cook. Yes. My mother is few more sentences பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் ரவதி மேம் இதுல உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த இது வந்து இப்ப சில பேர் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றாங்க. இப்போ உங்களால இது வந்து ஃபாலோ பண்ண முடியுதா? முடியுது சார். இது மாதிரி क्वेश्चन எல்லாம் வருதுன்னு வெச்சுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒண்ணு வருது. Who does not know her? Her not Who know who? ரொம்ப ஃபாஸ்டா கரெக்டா சொன்னாங்களே. கரெக்ட் தான். Who does not know her தான். அப்படின்னா Who என்ன does அர்த்தம்? not know her? Who does not know her? Who does not know? யாருக்கு தெரியாது. அவளை பத்தி யாருக்கு தெரியாது. அவளை யாருக்கு தெரியாது. அவளை யாருக்கு தெரியாது. ஓகே ஓகே. மீனிங் மாறிடும். சோ அவளை யாருக்கு தெரியாது. அவளை யாருக்கு அவளை யாருக்கு தெரியாது. Who does not know her? Yeah. அவளை யாருக்கு தெரியாது. இந்த மாதிரி வார்த்தை எப்படி எப்படி கொண்டு வரீங்கன்னு பாக்க. எனக்கு இதுக்கு 2 ஆன்சர் இருக்கலாம். They were in the swimming pool. They were in the swimming pool. They were In the swimming pool. அது மட்டும் தானா? They were swimming in the pool. Wow, they were swimming. They were swimming in the pool. இன்னொரு பார்க்கலாமா? They were in the swimming pool. அப்படி கூட சொல்லலாமா? சொல்லலாம், கட்டாயமா சொல்லலாம். ரைட்? அவங்க இருந்தாங்க, ஸ்விம் பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. ஓகே. They were swimming in the pool. And they were in the swimming pool. Right? They were in the pool swimming. Yeah. So ரெண்டும் ஒரே தான். சம்டைம்ஸ் இது மாதிரி இருக்கலாம். பட் இதோட ஐடியா வந்து என்னன்னா, நம்ம இங்கிலீஷோட இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது, இல்ல பழகிக்கணுங்கிறது. ஒரு 10 மட்டும் பண்ணலாம்னு தான் பார்த்தேன். We'll do this. Can you lend me your pen? Can you lend me your pen? Let me your pen. Lend me your pen. கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு worry பண்ண வேணாம். நம்ம திருப்பி வருவோம், இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம். பட் ஒரு டிப் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். Lend me your pen. Can you lend me your pen என்ன அர்த்தம்? கடன் கொடுக்க முடியுமா? Lend means கடன். திருப்பி கொடுத்துறேன், கடன் கொடுக்க முடியுமா? Can you lend me your pen? கடன். Right. Again நான் இது ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கிளாஸாவே எடுப்பேன் நான். திடீர்னு 100 வேர்ட்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூஸா கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு பிரேக் வேணுங்கிறதுக்கு தான் இது பண்ணேன். ரொம்ப சிம்பிள் டாபிக்கா ஒரு டாபிக் வந்து நம்ம இருக்கோம். வேர்ட்ஸ் இங்கிலீஷோட ஒரு புதுமையான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த டாபிக் எப்பயுமே வந்து முக்கியமான ஒரு டாபிக். இப்படி சொல்றேன்னு ஹோமோகிராஃப், ஹோமோஃபோன். நான் வந்து இதை வந்து டச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல டச் பண்ணேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு டச் வந்து கொடுத்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஹோமோனிம், ஹோமோகிராஃப், ஹோமோஃபோன் இந்த மாதிரி விஷயம் தான். இது எல்லாமே ரொம்ப பேசிக் விஷயம் தான். ரைட்? நீங்க அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ரிவிஷனுக்காக தான் பண்றேன். ரீட், அது எப்படி நீங்க ரீட் அது எப்படி வாசிப்பீங்க? ரீட் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் என்ன? ரீட், R-E-A-D. நல்லா பாருங்க. அது மட்டும் தானா ரீடு? நோட் பண்ணிக்கீங்க. ரீடு படிக்கிறது இருக்குங்களா? இது என்னன்னா வெளியில பார்த்தா ஒரு குழப்பமான ஒரு விஷயமா தெரியும். அப்படி இல்ல, நீங்க அதோட தனித்துவம், ஆங்கிலத்தோட தனித்துவத்தை புரிஞ்சுக்கணும். ரீட்னா படிக்கிறதுக்கு ரீடு தான். இந்த ரீடு தெரியுதா என்னன்னு? நாணல். நீங்க பாத்திருப்பீங்களா? ஏரி குளத்துல எல்லாம் அந்த ஓரத்துல நாணல் இருக்கு பாத்தீங்களா? நாணல். பாலச்சந்தர் படம் கூட நாணல்னு ஒரு பேர்ல படம் எடுத்திருக்காரு. நான் நாணல் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், அந்த நாணல் தான். நாணல். ரைட். நாணல் நிறைய படத்துல பாட்டு கண்ணதாசன் வந்து நாணல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு. ரீட், அந்த ரீடு
இப்ப பாருங்க, இப்ப இது பார்க்கலாம். READ எப்படி படிக்கலாம்? Read, read, Red, red. இப்ப பாருங்க, இந்த ரீட இப்படி படிச்சுட்டு அதே வந்து இவர் ரெட்னு படிக்கலாம். நல்லா பாருங்க, அது ஹோமோகிராஃப்ல உட்காருது பாருங்க. எங்க உட்காருதுன்னு பாருங்க. ரீட் ரெட், படிக்கிறேன் படித்தேன். நல்லா பாத்தீங்க. ஹோமோபோனை பாருங்க, அதே இது ரீடு ரீடு. இது புரியுதுங்களா? ஆங்கிலத்தோட ஒரு மகத்துவம், ஒரு சவால்னே வச்சுக்கலாம். இதை நீங்க இது வந்து இது ஒரு ஆர்ட்டா நீங்க பாக்கணும்னு வச்சுங்க. ஆங்கிலத்தை நீங்க ஒரு ஆர்ட்டா பாத்தீங்கன்னா இது இவ்வளவு சுவை மிகுந்ததா அப்படின்னு தெரியும். தமிழ் எந்த அளவு சுவை மிக்கதோ அந்த அளவு ஆங்கிலமும் சுவை மிக்கது. இதே பார்க்கலாமா? இங்க READ எப்படி படிக்கலாம்? READ எப்படி படிக்கலாம்? திருப்பி அதே கேள்வியை கேட்கிறேன். ரெட்னு படிக்கலாம். ரெட்னு படிக்கலாம். READ மட்டும்தான் ரெட்னு படிக்கலாமா? RED. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வந்துருச்சு பாத்தீங்களா? இதுதான் இந்த மூணுத்துக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஹோமோ நிமினா ஒரே உச்சரிப்பா இருக்கும். READன்னு படிக்கலாம், READன்னு படிக்கலாம். பாத்துங்க, ஹோமோகிராஃப்ல ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கும், ஆனா வேற மாதிரி படிக்கணும். ரீட் ரெட், இவங்க பாருங்க ரீட் ரெட். ஹோமோபோன்ல READ ரீடு, அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கும் READ. ஹோமோபோன். இந்த ஒரு வார்த்தையை வச்சு இந்த மூணு கான்செப்ட புரிஞ்சுக்கலாம். வனிதா மேம், இது புரியுதா? அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, வார்த்தையை மட்டும் சொல்ல நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். வாக்கியத்தோட பேசலாம் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் ஆங்கிலத்துல உள்ள நடைமுறை ஒரு பிராக்டிக்கலான ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா. இப்ப இதை படிச்சு காட்ட முடியுமா? மீனாட்சி மேம் படிச்சு காட்டுங்க. நான் கர்சர் வைக்கிறேன், கரெக்டா படிக்கணும். ரெட் ரெட் read red. ஓ, ரீட் ரெட்னு படிக்கணும். ரெட்னு படிக்கணும். இது read. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சோ இந்த ஒரு இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இது எக்ஸாம்பிள் எடுத்தேன். இதுல நிறைய இருக்குது. நூத்துக்கள் நான் தனித்தனியாவே வீடியோ இதுக்கு போட்டிருக்கேன். நான் அதுக்குரிய லிங்க் அனுப்புறேன். பட் இன்னைக்கு கிளாஸ்ல சில முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் நம்ம டச் பண்ணுவோம். ஸோ ஆங்கிலத்தை ஒரு கலை உணர்வோட நீங்க பார்க்கணும். இது வந்து எப்படின்னா, இது வந்து கஷ்டம்னே பார்க்க கூடாது. இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு. இது காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. அந்த 500 வார்த்தைகள்ல வர்றதுதான் இதெல்லாம். 500 வார்த்தைகள். ஆல்ரைட். இப்ப மீட் எப்படி படிப்பீங்க? மீட் இல்ல, மீட்டோட ஸ்பெல்லிங் என்ன? சார் மீட் தான சார்? MEAT மீட். அது இங்க வரணும். ஹோமோபோன் மட்டும் தான் மீட்டா? MEAT அது வந்து ஹோமோபோன்ல வரும். இது ஹோமோபோன்ல வரும். ஒரு மீட் வந்து என்ன சந்திக்கிறது, இன்னொரு மீட்டுங்க இறைச்சி. எழுதிக்கிங்க. மட்டன். ஆமா, மட்டன் மட்டும் கிடையாது, ஜெனரலா இறைச்சி எல்லாமே. சிக்கன் கூட மீட்ல தான் வரும். ஆல்ரைட். மீட் பீட்னு சொல்லுங்க. ரைட். இப்ப சொல்லுங்க ஈவினிங். ஈவினிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. EVENING. ஓகே, இப்ப பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஈவினிங் அது மட்டும் தானா? இப்ப பாருங்க ஈவனிங். ஈவன் இப்ப கொண்டு வரலாமா? ஈவன் சொல்லுங்க. ஈவன் வந்து ஸ்பெல்லிங். EVEN. ஈவனுக்கு என்ன மீனிங்? ஈவன் அப்படி ஈவன் மீன்ஸ் இது கூட ஈவனா இருக்கு, ஒரே மாதிரி. அது மட்டும் தானா? அது மட்டும் தானா ஈவன்? இப்ப பாருங்க ஈவினிங், சாயங்காலம். ஓகே, அது அந்த சைடு ஈவினிங்ல வருது. இப்ப பாருங்க ஒரு 3 மீனிங் போடுவோம் ஈவனுக்கு. 3 மீனிங் இருக்கு. ஈவன் ஒரு ஈவன் என்னங்க? ரெட்டப்பட நம்பரா? ஆமா ஆமாங்க சார். எழுதிக்கிங்க ரெட்டப்பட நம்பர் ஒரு ஈவனுக்கு. இன்னொரு ஈவனுக்கு அவங்க இப்ப மீனாட்சி மேம் சொன்ன மாதிரி சமதளம். ஈவன் சமதளம்.
சமதளம் எழுதிக்கிங்க. ஒண்ணு வந்து இரட்டைப்படை நம்பர், இன்னொன்னு வந்து அதை விட முக்கியமா ஒரு ஈவனுக்கு வந்து ஒரு முக்கியமான மீனிங் இருக்கு. ஈவன் ஈவன் கூட ஆல்சோ இப்ப பாருங்க, ஈவன் சமுத்திரம் ஒரு ஈவன்னா divisible by 2, divisible by 2. ஒரு ஈவன் இன்னொரு ஈவன்னா சமுத்திரம் கடல், flat surface, right? இன்னொரு ஈவன்னா also. இது மூணுமே ஈவன். இது பேரு ஹோமோனிம் நம்ம பார்த்தோம். flat surface சமதளம். இப்ப பாருங்க, நான் இங்கிலீஷ்லயே போட்டிருக்கேன், நீங்க தமிழ்ல இது பண்ணிக்கலாம், தமிழ்லயும் போட்டுக்கலாம். the point is simple. ஒரு வார்த்தை அவங்க வார்த்தையை மட்டும் சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கலாம், ரைட்? இங்க பாக்கலாமா? ஈவினிங்னா சாயந்தரம், ஈவனிங்னா சமப்படுத்துறது. இங்க பாருங்க, ஈவன் பண்ணீங்க இல்லையா, இந்த ஈவனை சமப்படுத்துறது. வனிதா மேம், இது புரியுதா இந்த பாயிண்ட்? சோ இது வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எல்லாம் பரவாயில்ல, நூற்றுக்கணக்கான வார்த்தை இப்படி இருக்கிறதுனால ஆங்கிலத்துல இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். யாராவது ஒருத்தவங்க பேசுறப்ப நம்ம அப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில வேர்ட்ஸ் இதுல நம்ம பார்க்கலாம். லீட் அப்படின்னு ஒரு வார்த்தை. லீடு இப்ப நமக்கு 100 வார்த்தையில வந்தது, 100 வார்த்தையில வந்து LEAD. இப்ப பாருங்க, ஒரு வாட்டி பாருங்க, LEAD லீடு. அப்ப லீடுன்னு ஒரு உலகம் இருக்கு, அது வந்து லீடுன்னு சொல்ல மாட்டாங்களே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கும் ஸ்பெல்லிங் தான். லெட்டுங்கிற உலகம் EM இருக்கு இல்லையா, ஈயத்துக்கு லெட்டுன்னு சொல்லுவாங்க, LEAD. அப்படி சொல்றப்ப லெட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்? LEAD, ரைட்? ரைட். லெட்டுக்கு LEDன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப என்னங்க past tense of lead. வா, அப்ப இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த லீட் எப்படி இது எப்படி படிப்பீங்க? லீட், லெட். இது இப்படி பாத்துங்க, மாத்தி போட்டேன் நானு. LEAD நான் இப்ப கர்சரை வைக்கிறேன். LEAD எப்படி படிப்பீங்க? இங்க லெட்னு தான் படிக்கணும். இங்க LED, ரெண்டும் ஹோமோஃபோன், ரைட்? சோ லெட்னு தான் இங்க படிக்கணும். இங்க என்ன படிக்கணுங்க? நான் கர்சரை வைக்கிறேன், ஹோமோகிராஃப்ல இருக்கு லீடு. இது என்ன படிக்கணுங்க? இது லெட்னு படிக்கணும், ஏன்னா ஹோமோகிராஃப்ல இருக்கு லெட். இத நான் இப்படி போட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். லெட் வந்து மெட்டல், சரிங்களா? லீடு வந்து கைடு. நான் இங்க போட்டேன்னு வழி நடந்து தமிழ்ல போறதுனால EM உலகம் போட்டுக்கலாம், ரைட்? இப்ப பாருங்க, இப்ப இந்த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் இது, இந்த லெட் வந்து மெட்டல், ரெண்டும் ஒரே இதா இருக்கு பாருங்க, பாத்துங்க. ஆல்ரைட். இது அகைன் இது ஒரு சிக்கலா கஷ்டமாலாம் நினைக்க வேண்டாம், அப்படியே ஜாலியா எடுத்துட்டு போங்க, ரைட்? பி எப்படி பண்ணுவீங்க? பி என்ன ஸ்பெல்லிங்? பி பி என்ன ஸ்பெல்லிங்? BE இருக்கு, எல்லாமே தான். பீன்னு படிக்க மாட்டோம், பியும் பி தான், பியும் பி தான். இப்ப ஹோமோஃபோன் இது பாருங்க, பிங்கிறது ஒரு அல்பபெட். செகண்ட் லெட்டர் ஆஃப் பி. எக்ஸலன்ட். செகண்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் அல்பபெட். இந்த பி வந்து இரு. இரு இரு பாருங்க, இரு. ரிமைன். இரு ஜஸ்ட் பி. ரிமைன். ஒரு இன்செக்ட், ஒரு இன்செக்ட். தேனி. இன்செக்ட். சூப்பர். நான் எங்க போகுது பாருங்க. சோ நீங்க வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கத்துக்கல, 500 வார்த்தைக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு. ஆனா ஏகப்பட்ட மீனிங் இருக்கு பாருங்க. ரிமைன். ரைட்.
சார் லைக் கூட எதுல லைக் லைக் எதுல வரும் பாத்துடலாமா? லைக் எதுல வரும்? இந்த மூணுத்துல லைக் எதுல வரும்? லைக் ஹோமன் ஹோமோ நிம்ல வரும். ஹோமன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒண்ணுத்துக்கு இது வேற அது வேற, ரைட்? லைக் ஹோமோ நிம்ல தானே வரும். ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும், ரைட்? ரைட். இப்ப பாருங்க, க்ளோஸ். நல்லா பாருங்க, Close. ஒரு க்ளோஸ் நெருக்கம், இன்னொரு க்ளோஸ் மூடுறது. மூடுறது. பாருங்க, ஒரு கைந்து அன்பு, இன்னொரு கைந்து வகை. எந்த கைந்து? நல்லா பாருங்க, இது எங்க உட்கார்ந்து பாருங்க, ஹோமோ நிம்ல. இப்ப டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை டோட்டலா டிஃபரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. இந்த வார்த்தைகள் இப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம். சார் லைக் பத்தி சொல்லுங்க. லைக்னா ஒரு லைக் வந்து என்னங்க? போல், அது போல், இது அது போல். போல. அது என்ன சொல்லுங்க? சிமிலர். சிமிலரா இருக்கு ஒரு லைக். இன்னொரு லைக்குங்க விரும்புறது. விரும்புறது. அப்படியே எழுதிங்க, தமிழ்ல எழுதிங்க, இங்கிலீஷ்ல எழுதிங்க. அது ரெண்டு தான் வருமா சார்? வேற எதனா அதுக்கு அர்த்தம் இருக்குங்களா? விஷனா விருப்பமா? விஷனா விரும்புறது, விரும்புறது. லைக் ஐ விஷ். லைக்கு இந்த ரெண்டு அர்த்தம் தான் இருக்குங்களா? அதை தவிர்த்து வேற எதனா? லைக்ங்கிறது இதுதான் மெயினா நம்ம யூஸ் பண்றது. லைக் ஹிம், ஐ லைக் ஹிம். இப்ப பாருங்க, இது எப்படி பாருங்க, ஐ லைக் ஹிம். இது மெயின் வெர்பா வரும்போது யூஸ் பண்றோம். வேற மெயின் வெர்ப் தான். ஐ லைக் ஹிம், நான் அவனை விரும்புகிறேன். இப்ப பாருங்க, ஐ ஆம் லைக் ஹிம், நான் அவன் மாதிரி இருக்கிறேன். நோட் பண்ணிக்கிங்க. ஐ லைக் ஹிம், நான் அவனை நேசிக்கிறேன், அவனை பிடிச்சிருக்கு எனக்கு. ஐ ஆம் லைக் ஹிம்னா அந்த லைக்கோட மீனிங்கே வேற. எப்படி இருக்கு? நான் அவனை மாதிரி இருக்கு, நான் அவனை மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு மீனிங்கே தெரிஞ்சாலே போதும் மேம். அது வந்து கோர் மீனிங் தான். நீங்க இது பொதுவா எல்லா இடத்துலயுமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஹிம், லைக், சிமிலர். இந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, க்ளோஸ். இது வந்து ஒரு க்ளோஸ் வந்து என்னங்க? ஷட், மூடுறது. இன்னொன்னு வந்து நெருக்கம். இது இன்டிமேட். இன்டிமேட்டா க்ளோஸா இருக்குது. இன்டிமேட் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட். அருமை அருமை, சூப்பர். கைண்ட். கைண்ட்னா டைப். என்ன கைண்ட் பாருங்க, எந்த டைப் பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் பொட்டேட்டோஸ்? வாட் கைண்ட்? டைப். மாதிரி, மாதிரி. ஆமா. இப்ப பாருங்க, இந்த கைண்ட் வந்து லவ், அன்பு, அன்பு செலுத்து. இந்த கைண்ட் வந்து அன்பு செலுத்துறது, ரைட்? இப்ப நான் திருப்பி மேல இதெல்லாம் நான் போறது வந்து ரொம்ப முக்கியம். வந்து நீங்க குழம்ப கூடாது. கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் நான் சொல்ல பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? மைண்ட்ல கிளாரிட்டி இருக்கும். அவங்க தனியா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நீங்க கேட்கலாம், என்ன வேர்டு? நீங்க தனியா வேர்டு இது பண்றீங்களா, என்ன அர்த்தம்? இது நிறைய அர்த்தம் இருக்கு, 2-3 அர்த்தம் இருக்குங்கிறது நீங்க தைரியமா கேட்கலாம். ஆனா ஒரு வாக்கியத்துல போடுறப்ப ஒரே ஒரு அர்த்தம் தான் ஒரு சமயத்துல இருக்க முடியும். அடுத்தது அது வந்து ஹோமோகிராஃப் இல்ல, அது ஹோமோனிம். இப்ப நீங்க போட்டீங்கன்னா ஹோமோனிம் தான். ஒரு சா வந்து கட்டிங் டூல், ரம்பம். ஆமா, கட்டிங் பிளேட். இன்னொரு சா வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சி, பார்த்தேன். பார்த்தேன், வெரி குட். பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சி. சா கட்டிங், ஒரு கட்டிங் பிளேட், கட்டிங் டூல், ஒரு டூல்னு நான் பொதுவா எழுதியிருக்கேன். ரம்பம், ரம்பம், ரம்பம். அதேதான், அதேதான். தமிழ்ல வந்து ரம்பம். ஸ்டீல் என்ன ஸ்பெல்லிங்? எங்க வரும்? இப்ப பாருங்களேன், இங்க வரும். ஒரு ஸ்டீல்ங்கிறது ஒண்ணு வந்து மெட்டல், ஒரு உலோகம், எஃகு, ரைட்? இன்னொன்னு ஸ்டீல் வந்து திருடுறது, திருடுதல். எழுதிக்கிங்க, ராப்.
ராப்னா திருடுறது. ராப். ஆமா ராப். ஒரு ஆளோட பேரும் ராபா இருக்கலாம். ராப் பண்ணிட்டான் அப்படின்னா ராப். திருடன். ராபர் திருடன். எஸ். ஸ்டீல் மெட்டல். மெட்டல் உலோகம். எக். So many meanings. ரைட். இத புரிஞ்சுக்கணும் நம்ம. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அப்படியே இந்த நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக கான்ஃபிடன்ஸ் வந்துடும். மெட்டல். ரைட். இப்ப இதுல நிறைய நம்ம ஃபில் பண்ணணும். இப்ப நடுவுல வந்து PRO JECT எப்படி படிக்கலாம்? ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு படிக்கலாம். ப்ராஜெக்ட்னு படிக்கலாம். அப்ப மாறி படிக்கணும். இப்ப ப்ராஜெக்ட்னா என்னங்க? ஒரு திட்டம். ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு ப்ரோக்ராம்னு போட்டுக்கலாமா? ஒரு ப்ரோக்ராம ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட்னா ஃபோக்கஸ் பண்ணுப்பா. நமக்கு தெரியும் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க, ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப WIND எப்படி படிக்கலாம்? விண்டுன்னு படிக்கலாம். வைண்டுன்னு படிக்கலாம். நல்லா பாத்தீங்க. வைண்டுனா கட்டுறது, சுத்துறது. இப்ப பாருங்க WOUND எப்படி படிக்கலாம்? படிக்கலாம். வவுண்டுன்னு படிக்கலாம். வவுண்டுனா கட்டினது. பாருங்க வூண்டுனா காயம். வூண்டிங்கா இருக்கு அவர் பேசுறது அப்படின்னா காயப்படுத்துது. காயம். வவுண்டுனா இந்த பாருங்க வைண்ட் இருக்கு இல்லையா? கட்டுறது வவுண்டு. அதோட பாஸ்ட் டென்ஸ். இந்த வைண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் வவுண்டு. இந்த விண்டு வேற பாருங்க. விண்டு வைண்டு. ஒரு அர்த்தம் தான் சொன்னாங்க. சொல்லுங்க. விண்டுல கட்டுவது இன்னொரு அர்த்தம் தான் சார் வரும். இருங்க. இந்த விண்டு வந்து காத்து. இந்த வைண்டு வந்து கட்டுறது, சுத்துகிறது, கட்டுகிறது. காத்துக்கிட்டு இருக்குதா இல்ல காற்று. விண்டுனா காற்று. வைண்ட். இப்ப வைண்டுன்னு படிக்கிறோம். இந்த சைடு இந்த வூண்டுன்னு படிங்க. ஃபர்ஸ்ட் வூண்டு காயப்படுத்துறது. வூண்டிங்கா இருக்கு. காயம்னா உடம்புல உள்ளது இல்ல, உடம்பு இல்ல, காயம். புண்ணு. இந்த வந்து வவுண்டு வந்து கட்டுனது. இந்த வைண்ட் இருக்கு இல்லையா? இதோட பாஸ்ட் டென்ஸ். அது பூ கட்டுறது. இன்னொன்னு வந்து முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வைண்டிங். நான் கிளாஸ வைண்ட் பண்றது. கிளாஸ முடிக்கிறது. வைண்டிங்னா முடிக்கிறது. சுத்தி முடிச்சிடுறது. ரைட். அடுத்தது காட் ஹோமோஃபோன்ல. இப்ப நம்ம ஹியர் என்ன ஸ்பெல்லிங்? HEAR. அது மட்டும் தானா? அவ்வளவுதான். இது ரெண்டுமே இங்க வரும். ஒரு ஹியர் எங்கன்னாங்க? ஒரு ஹியர் வந்து கேட்கிறது. இந்த ஹியர் வந்து இங்க இருக்கு. காட்டுன்னு சொல்லலாங்க சார். சொல்லுங்க. காட். COT காட். CAUGHT காட் சொல்லலாம். காட். This place. Here not this place. Here not this one. காட்னா பிடிச்சி. காட்னா கட்டில். காட்னா கட்டில். அவ்வளவுதான். காட் means கட்டில். எஸ். இப்ப சொல்லுங்க. செல் என்ன ஸ்பெல்லிங்? செல். SELL SALE. இல்ல SCLL தான். அப்புறம் SHELL ஷெல்லுன்னு போயிடும். அது வேற மாதிரி உச்சரிக்கணும். COT காட். காட்னா கட்டில். அப்ப CAUGHT பிடித்தான். பிடிச்சது பாஸ்ட் டென்ஸ்ல.
காட்னா பிடிக்கிறது இல்ல கேட்ச் கேட்ச் கேட்ச்ல இருந்து கேட்ச் காட் எஸ் ஸ்டி செல்னா விக்கிறது விக்கிறது வந்து இன்னொரு செல் வந்து அந்த Cell, அணுல cell. வர ரெண்டு மீனிங் இருக்கு Cell செல் பேட்டரி செல் ஒண்ணு பேட்டரி செல்போன் செல்போன்ல வர்ற செல்லும் அதான். இது இல்லாம அணுன்னு இருக்கு இல்லையா அந்த ஆட்டம்ல வர்ற செல்லும் அது. சோ 2-3 மீனிங் இருக்கு அதுல. பிளட் இப்ப செல் CELL ரெண்டையுமே நம்ம ஹோமோனிம்ல போடலாமா? இல்ல இப்ப அது கட்டாயமா பண்ணலாம். சூப்பரான ஒரு கேள்வி கேட்டாங்க, சூப்பரான ஒரு இது பண்ணாங்க இவங்க. இப்ப பாருங்க, இந்த செல் வந்து பிளட் செல்ஸ்ல வர்ற செல்லு, இன்னொரு செல் வந்து பேட்டரி செல்லு, இன்னொரு செல் வந்து பாருங்க ஜெயிலுக்கும் செல்லுன்னு ஜெயிலுக்குள்ள செல்லு. ஜெயிலுக்கும் செல்லு தான். சோ இத கட்டாயமா ஹோமோனிம்ல போடலாம். எகைன் இத வந்து ஒரு ஆங்கிலத்தோட தனித்துவமா நீங்க பார்க்கணும். நீங்க அப்படி பார்த்தா மட்டும்தான் இது மைண்டுல போய் உட்காரும். இன்னொரு செல்ல வந்து நீங்க போன்னு போடணும். செல் ஜெயில் பேட்டரி செல், அப்புறம் பிளட் செல்ஸ், 4 மீனிங் வருது பாருங்க. பிளட் செல் பிளட் செல்ஸ். இந்த செல்லு குறைச்சலா இருக்கு அது சொல்லுவாங்க. பிளட் செல்ஸ் வா இது ஐயா ஜெயில் பிளட் செல்ஸ் ரைட். பிளேன் விளையாடுதல் இல்ல பிளேன் பிளேன் இல்ல அவங்க சொன்ன பிளேவும் வரும்போது விமானம் ஒண்ணு, சமதளம் ஒண்ணு. சமதளம் ஒண்ணு, லெவல் ஒண்ணு. இப்போ லெவல் வந்து ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஃளைட். பிளேன் வந்து பறத்தல். ரைட். இதுல இன்னொன்னு அவங்க சொன்னது பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஹோமோனிம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இங்க நல்லா பாருங்க, இதையும் பிளைன்னு தான் படிப்பாங்க. இங்க பாருங்க, PLANE இருக்கு இல்லையா, இத பிளைன், நம்ம பிளேன்னு படிக்கிறோம் இல்லையா, அவங்க பிளைன்னு படிப்பாங்க. UK காரங்க பாத்தீங்கன்னா இதையும் பிளைன், இதையும் பிளைன்னு தான் படிப்பாங்க. ரெண்டுத்தையும் பிளைன்னு தான் படிப்பாங்க. இந்த பிளைன் வந்து ஃளைட் ஆர் லெவல் இல்லையா, இது நமக்கு தெரியும் ரெண்டு. இந்த பிளைன் வந்து சிம்பிள். சிம்பிள். அதுதான் சூப்பர். அதேதான் பிளைன்னு படிக்கணும், பிளேன்னு நம்ம படிக்க கூடாதுங்கிறது தான் இது. ஆனா இங்க பாருங்க, இது ரெண்டுமே பிளைன் தான். பிளேன்னு ஒண்ணு சொல்ல பாத்தீங்களா, ஸ்பெல்லிங் என்னங்க பிளேக்கு? பிளே பிளே ஸ்பெல்லிங் என்ன? PLAY. என்ன மீனிங் பிளே? விளையாடுறது மட்டும் தானா? ப்ளே கேம் எல்லாம் ப்ளே பண்ணி வீடியோ ப்ளே இல்லையா, அது மட்டும் தானா? இதோட முக்கியமா ஒண்ணு இருக்கு, வீடியோ ப்ளே டிராமா பிளே மேக்கர். ஒரு பிளே வந்து விளையாட்டு, இன்னொரு பிளே வந்து டிராமா. விளையாட்டு டிராமா ரெண்டு வேற. என்ன பிளே? இப்ப வீடியோ ப்ளே பண்ணுங்க அப்படின்றது அது வந்து அந்த பிளே, அந்த வீடியோ பிளேங்கிறது ரன் பண்றது. ஆக்சுவலா அது என்னன்னா, அந்த கேம்ல அது ஒரு பிளேங்கிறது ரன் ஆபரேட். பிளேனா டிராமா, பிளேங்கிற டிராமா. டெஃபினட்டா வீடியோ பிளே பண்றதும் நீங்க போடலாம், ஒரு வார்த்தையா போடலாம். பிளே பண்ணுங்க, பிளே பண்ண ஆக்டிவேட் பண்ணுங்க, இயக்குங்க, ஆபரேட் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க இல்லைன்னா ஆபரேட் பண்ணுங்க. பிளே கிரவுண்ட். பிளே கிரவுண்ட் வந்து உங்களுக்கு விளையாடுற இடம், அது விளையாட்டுல தான், அது விளையாட்டுல இது வரும். ஸோ இது இது நம்ம பார்த்துருக்கோம். சிலது வந்து கொஞ்சம் பார்த்தா கஷ்டம் மாதிரி தெரியும், நம்ம கொண்டு வரலாம். சம் சம் SUM சம், SOME சம், சம் SOME அவ்வளவுதான். சன் சன்
SON. இது குயிக்கா முடிச்சிடலாம். நன் NUN. உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா கொண்டு வரலாங்க. allowed allowed ALLOW allow ALOWED அப்புறம் ALOUD allowed means none NUN none meaning கன்னியாஸ்திரி கன்னியாஸ்திரி நன் வந்து கன்னியாஸ்திரி. நன்னுனா ஒண்ணு யாருமே இல்ல, யாரும் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. allowed அனுமதிக்கிறது. இந்த allowed வந்து சத்தமா இருக்கு. Sound. Noise. Allowed noise. ரொம்ப லவுடா இருக்கு. Louder please. Right கூட சொல்லலாம். Loud permit. Right. கட்டாயமா இத போடலாம். பாருங்க ரைட்ல RIGHT WRIGHT எழுது RIGHT நாலுமே ரைட் தான். ஒரே உச்சரிப்பு. First right means சரியா? Right சரி வந்து கரெக்ட். all right. கரெக்ட் மட்டும் கிடையாது. இந்த ரைட் எங்கேயும் தூக்கி போடுங்க. வலது இடது இது வந்து ரைட் லெஃப்ட் லெஃப்டோட ஆப்போசிட். இன்னொரு ரைட் வந்து கரெக்ட். வாவ், எப்படி இடியாப்ப சிக்கல் மாதிரி இதுல இருந்து அங்க போகுது, அங்க இருந்து இங்க போகுது பாருங்க. ரைட். ஆனா அவிழ்க்கு கூடிய இடியாப்பம் தான். ஆனா இது பண்ணிட்டோம்னா இடியாப்பம் மாதிரி ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். ரைட். சோ ஒரு ரைட் வந்து ஆப்போசிட் ஆஃப் லெஃப்ட். இன்னொரு ரைட் வந்து கரெக்ட். ரைட் வலது. இந்த ரைட் வந்து எழுதுறது. நெக்ஸ்ட் ரைட் வந்து உரிமையா? ரைட் உரிமை. அந்த ரைட் இந்த அது இங்கதான் போடணும். அது வெரி நைஸ். ரைட். என்னோட ரைட் இது. என்னுடைய ரைட்னா என்ன? இது ரைட் சைடு தான் ஆப்போசிட் ஆஃப் லெஃப்ட். இந்த ரைட் எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய ரைட் இது. என்னுடைய உரிமை ரைட். என்னுடைய பாருங்க பிரிவிலேஜ். இந்த ரைட் என்ன? லாஸ்ட் ரைட் WRIGH. இந்த ரைட் வந்து ஆத்தர். ப்ளே ரைட்னு சொல்லுவாங்க. ஆத்தர் எழுதுறவர். ப்ளே ரைட்னு சொல்லுவாங்க. நாடக ஆசிரியர். இந்த ரைட் வந்து ரிச்சுவல், சடங்கு. இந்த ரைட் வந்து எழுதுறது, ஸ்கிரைபிங். எழுது. RIT சடங்கு, ரிச்சுவல். சடங்கு. லாஸ்ட் ரைட்ஸ் சொல்லுவாங்க. கடைசி இறுதி சடங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் வந்து பிரிவிலேஜ். நமக்கு நம்மளுடைய ரைட். ஆல்ரைட். ஒரு few minutes தான் இருக்கு, அது முடிச்சலாம். ரோட் ROAD ரோட் ROD. இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, சவாரி செய்யறது. பாஸ்ட் டென்ஸ் ரைட் ரோட் ரிடன். இது ரெண்டுத்தையும் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ணணும்னாக்கா நிறைய ஒகாபுலரி பில்ட் ஆகும். அப்புறம் இன்னொருத்தவங்க பேசுறப்ப அந்த வாக்கியத்துல வச்சுட்டு எந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னு கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். தவறு இல்லாம இது பண்ண முடியும். ஹோல் WHOLE. வெரி குட். ஒரு ஹோல் வந்து கம்ப்ளீட், என்டையர்னு போட்டுங்க. இன்னொரு ஹோல் வந்து துவாரம். Hole means துவாரம். Very nice. Entire. One whole entire.
வெரி நைஸ். கிடைக்காது. பிரேக் drill, பிரேக் பிரேக் நல்லா பாருங்க. பிரேக் drill, oh, BRAK பிரேக். break. இந்த Break பிரேக் means இடைவெளி, interval, ஒரு கேப், Stop. gap, இன்டர்வல். இந்த பிரேக் interval, break, breakfast, அந்த பிரேக் இல்ல, ஸ்டாப். Stop. break na stop. ஸ்டாப் நோட் பண்ணீங்க. வனிதா மேம் ஃபாலோ Broken. பண்ண முடியுதா? Break, stop. ஒரே உச்சரிப்பா இருக்கு. நோ நோ No, NOK no. no, no. பாருங்க, இந்த கேவையும் தூக்கிட்டாங்க, டபிள்யூ ஸ்பெல்லிங் தூக்கிட்டாங்க. நோ நோ. தெரியும். No, Right. இல்ல. No, I know. நோனா தெரியும் ஒரு நோ, இன்னொரு நோ வந்து இல்லைன்னு. இல்ல. இல்லை. டூ சொல்லுங்க. டூ பாருங்க. டூ TO. TWO தான். ஒரு டூ வந்து இக்கு, இன்னொரு டூ வந்து கூட கூட, இன்னொரு டூ வந்து ரெண்டு இரண்டு. இக்கு கூட கூட இரண்டு. போலவும் கூடவா? போல கூட அது பாத்தீங்க. கூட two equal. இதுல வந்து நிறைய நம்ம சொல்லிட்டு போனா, இருந்தாலும் நிறைய இன்னைக்கு கவர் பண்ணிருக்கோம். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் இன்னைக்கு பார்த்தோங்கிறது ரிவைஸ் பண்ணுவோம். பேசுறதுக்கு இது எப்படி உறுதுணையா இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். கிளாஸ் 5 ஆரம்பத்துல 100 வார்த்தைகள், 100 வேர்பு வினைச்சொற்கள் நம்ம டெய்லி பயன்படுத்த போற, பேச போற, பிராக்டிஸ் பண்ண